ஜிவி பிரகாஷ் சைந்தவிலேருந்து எத்தனையோ செலிபிரிட்டீஸ்க்கு இவரு தான் வந்து டைவர்ஸ்க்கு இவருக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்காது. ஆனா, செலிபிரிட்டீஸ்க்கு நடுவுல எதனா ஒரு டைவர்ஸ் கிஸ் வந்துச்சுனாலே, இவரு தான் அதுக்கு காரணம். இவரு வந்து இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனால தான் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வொர்க் அவுட் ஆகாம அவங்க 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. அப்படின்ற மாதிரியான திணிப்பு எப்பவுமே இவர் மேல இருந்திருக்கு. இது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எதுவா வேணா இருக்கட்டுமே, எங்க டைவர்ஸ் வந்தாலுமே இவரு தான் காரணம் அப்படின்ற மாரியான ஒரு திணிப்பு எப்பவுமே இவர் மேல இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நான் யார பத்தி பேசுறேன்றது கண்டிப்பா உங்கள நெறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். எஸ். தனுஷ் அவர்கள பத்தி தான். அவரு வந்து முன்னாடியே ஐஸ்வர்யா ரஜினிகாந்த வந்து லவ் பண்ணி, அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அவங்க 2 பேருக்குள்ள இருந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னாலயோ, இல்ல வேற எந்த விஷயத்தினால அவங்க 2 பேர் பிரிஞ்சு போனாங்கன்னு தெரியல. 2022ல வந்து அவங்களுக்கு ப்ராப்பரா டைவர்ஸ் அப்ளை பண்ணி 2024ல வந்து அவங்களுக்கு டைவர்ஸும் கிடைச்சிருச்சு. ஆனா நெறைய ஈவென்ட்ஸ்ல வந்து தனுஷோட ஈவென்ட்ஸ்ல வந்து அவங்க பசங்க வந்து கலந்துக்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் தனுஷ் வந்து ஒரு ப்ராப்பரான வெஜிடேரியனா மாறிட்டாருன்றது நம்மள நெறைய பேருக்கு தெரியும். அவர் அவர் வந்து ஒரு சிவன் பக்தர் அப்படின்றது அவரே நெறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காரு. இப்போ இந்த மாரி போயிட்டு இருக்க ஒரு பட்சத்துல வந்து ஹிந்தி, தெலுங்கு இந்த மாரி நெறைய லாங்குவேஜஸ்ல நடிச்சிட்டு இருந்த மிருனாள் தாக்கூர், அவங்க வந்து சீதாராமன் படம் மூலியமா வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து இன்ட்ரோடியூஸ் ஆயிருக்காங்க. அவங்களோட ஒரு மூவி ப்ரமோஷன்க்கு எந்த விதமான ஒரு சம்மதமே இல்லாம, ஆ மிருனாள் தாக்கூர் வந்து தனுஷ கூப்பிடல. அந்த படத்துல இருந்த டீம் ஐ மீன் அந்த படத்தோட புரொடியூசர், டைரக்டர் இவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணதுனால, தனுஷ் அந்த மூவி ப்ரமோஷன் சன் ஆஃப் சர்தார் அந்த படத்துக்கு வந்து அவர் வந்திருக்காரு. அந்த படத்தோட ப்ரமோஷன் அப்போ மிருனாள் தாக்கூரும் தனுஷும் பேசிட்டு இருந்த வீடியோஸ்லாம் நம்மள நெறைய பேர் வந்து கண்டிப்பா பார்த்திருப்போம். அப்பவே வந்து இவங்க 2 பேருக்கு நடுவுல ஏதோ இருக்கு அப்படின்ற மாரியான பேச்சுக்கள் வந்து நெறையவே அடிபட்டிருக்கு. ஆனா, ஆ இது வந்து ப்ராப்பரான ரிலேஷன்ஷிப்பா அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நார்மல் ஃப்ரெண்ட்ஷிப் தான் இருந்துச்சு அப்படின்றது வந்து அப்பவே நெறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. அந்த மூவி ப்ரமோஷன் அப்போ. அப்போ இத பத்தி வந்து மிருனாள் தாக்கூர் கிட்ட கேட்கும்போது, மிருனாள் தாக்கூர் வந்து தனுஷ் வந்து எனக்கு ஹி இஸ் அ குட் ஃபிரெண்ட் ஆஃப் மைன் அப்படின்றத அந்த ஸ்டேட்மெண்ட்ட வந்து அவங்க நெறைய இடத்துல வந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எங்க 2 பேருக்குள்ள அது வேற எந்த விதமான ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. இது கண்டிப்பா ஒரு ரூமர் தான் அப்படின்றது வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க 2 பேருமே வந்து இவங்களோட ஈவென்ட்ஸ்க்கு அவங்க போறதா இருக்கட்டும், இல்ல அவங்க எதனா வந்து சோசியல் மீடியால வந்து எதனா ஒரு போஸ்ட் போடும்போது வந்து தனுஷ் வந்து லைக் பண்றதா இருக்கட்டும், இல்ல தனுஷோட போஸ்ட்க்கு வந்து மிருனால் தாக்கூர் வந்து லைக் பண்றதா இருக்கட்டும், இந்த மாரியான விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருந்திருக்கு. இத வச்செல்லாம் வந்து ஒரு 2 பேர் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்மளால கண்டிப்பா வர முடியாது. இப்ப எதுக்குடா இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இப்போ கடந்த கொஞ்ச நாளா நம்மளால நெறைய பேருக்கு ஒரு போஸ்ட் மாரியோ, ஒரு நியூஸ் மாரியோ வந்து நம்ம எல்லாருமே வந்து நம்ம நியூஸ் ஃபீட்ல வந்து பார்த்திருப்போம். இந்த மாரி தனுஷும், மிருனால் தாக்கூரும் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. அவங்க 2 பேருமே வந்து ரொம்ப சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. இது வந்து அவங்களோட குளோஸ்ட் சர்க்கிள்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும். வேற யாருக்குமே தெரியாது. அவங்களுக்கு பிப்ரவரி 14த் வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு நியூஸும் வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து ரொம்ப பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. ஆனா, இந்த நியூஸ பத்தி மிர்னால் தாக்கூரோ, இல்ல தனுஷோ வந்து எந்த விதமான ஒரு அப்போசிங்கும் வந்து பண்ணல. ஒரு அப்போசிங் வீடியோவோ, இல்ல இது மாரிலாம் இந்த நியூஸ் வந்து ரொம்ப ஃபேக்கான நியூஸ் அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் எதுவுமே அவங்க குடுக்கல. இது வந்து உண்மையா, பொய்யா அப்படின்ற ஜட்ஜ்மென்ட்குள்ள நம்ம வேண்டாம். ஏன்னா, அவங்க இத பத்தி எதுவுமே சொல்லல. ஆனா, ஒரு டைவர்ஸ் ஆனவங்க ஏன் வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போக்கூடாது? இல்ல இவங்க ஏன் வந்து இந்த மாரியான ஒரு பெர்சன வந்து லவ் பண்ணி அவங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஏன் இந்த மாரியான ஒரு திணிப்பு இப்பவுமே இருந்துட்டு இருக்கு? ஒரு இண்டிவிஜுவல் அவங்களே வந்து அவங்க வாய தொறந்தோ, இல்ல பப்ளிக்கா வந்து ஒரு பிரஸ் ரிலீஸ் அப்போ வந்து இந்த மாரியான ஒரு விஷயம் ஒண்ணு போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லாம இந்த மாரியான ஒரு நியூஸ் வந்து பரவுறது இட்ஸ் ரியலி நாட் அக்செப்டபிள். நம்ம பெர்சனல் லைஃப்ல அந்த மாரியான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்டின்னா, நம்மளால ஏத்துக்க முடியுமா? அப்போ இன்னொருத்தவங்களோட பெர்சனல் லைஃப்ல வந்து நம்ம அந்த மாரியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்ட வந்து பாஸ் பண்றதுன்றது வந்து ரொம்பவே ஒரு தவறான செயல். அந்த மாரியான விஷயம் வந்து நடக்கக்கூடாது. இது வந்து பொய்யா, உண்மையான்றது வந்து நம்மள நெறைய பேருக்கு தெரியாது. உண்மையா இருக்க பட்சத்துல ஓகே. அவங்க 2 பேர் வந்து ப்ராப்பரா ஒரு ரிலேஷன்ஷிப்ல தனுஷ் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்து ப்ராப்பரா டைவர்ஸ் வாங்கிட்டு தானே அவரு இன்னொரு ரிலேஷன்ஷிப்குள்ள போறாரு. அப்போ இது நடக்கக்கூடாதுன்றது வந்து நம்ம சொல்லவும் முடியாது. இல்ல இவங்க வந்து இவங்கள டிட்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாரியான ரிலேஷன்குள்ள அந்த மாரியான ஸ்டேட்மெண்ட்டே இங்க ஃபர்ஸ்ட் வரக்கூடாது.
மிர்னால் தக்கூர் வந்து அவினாஷ் திவாரியோட அவங்க 2 பேருமே வந்து ஒரு சீக்ரெட்டான ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. டேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாரியான ஒரு நியூஸ் வந்து ஒரு ரூமர் வந்து ரொம்ப நாளாவே பரவிட்டு இருக்கு. அத பத்தியே வந்து மிர்னால் தக்கூர் வந்து எந்த கண்டனமும் பண்ணி இது மாரிலாம் கிடையாது அப்படின்ற மாரி அவங்க ஸ்டேட்மெண்ட் வந்து அவங்க பாஸ் பண்ணல. அப்படி இருக்கும்போது தனுஷ்க்கும், மிர்னால் தக்கூருக்கும் அவங்களே சொல்லாம இந்த நியூஸ் வந்து உண்மையா, பொய்யான்றது வந்து நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அ ஒருத்தவங்களோட போஸ்ட்க்கு ஒருத்தவங்க லைக் பண்றாங்க, இல்ல அவங்களோட பார்ட்டிக்கு வந்து இவங்க கூப்பிட்டதுனால அவங்க போயிருக்காங்க. அப்படின்ற காரணத்துக்காக ஒருத்தவங்க வந்து ரிலேஷன்ஷிப்குள்ள இருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கும் நம்மளால வர முடியாது. ஆனா, அ என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பிப்ரவரி 14த் அப்போ வந்து இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும். அண்ட் ரொம்ப க்ளோஸான சர்க்கிள், க்ளோஸான ரிலேஷன்ஸோட இந்த ஒரு ஈவென்ட் நடக்க போது அப்படின்ற மாரியான நியூஸ் வந்து இப்ப வந்து சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல வந்து ரொம்ப பரவலா வந்து ஓடிட்டு இருக்கு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது உண்மையா? பொய்யா? அப்படின்ட்டு. ஏன்னா, அந்த 2 இண்டிவிஜுவலும் வந்து இத அட்ரஸ் பண்ணாம நம்மளால எந்த ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கும் வர முடியாது. இதுதான் நான் சொல்லணும்னு நெனச்சேன். அண்ட் வேற எதனா இன்ஃபர்மேஷன பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமேடின்ற இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு சொல்லலாம். கண்டிப்பா நான் அத பத்தி பேசுவேன். அண்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா நியூஸும் உங்களுக்கு உடனே வந்து சேரும்.